ஹலோ மக்களே, வெல்கம் டு கியாஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா விநாயகர் சதுர்த்தி விலாக் தான். ஸோ வாங்க நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ எப்பவும் போல் நானும் எங்கள் மம்மியும் வந்துட்டு கடைக்கு கிளம்பிட்டோம் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எடுத்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு A to B தான் போனோம். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்கள் கிளம்புனதே ஒரு 9:40 அப்படி ஆகிடுச்சு. இது வாங்கிட்டு சீக்கிரம் போயிட்டு மற்றதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால A to B போயிட்டோம். அங்கே போயிட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாமே கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு குலாப் ஜாமுன், பன்னீர் ஜாமுன், அந்த மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அடுத்து முக்கியமாக விநாயகர் வாங்கணுன்றதுக்காக அடுத்து மார்க்கெட்டுக்கு போனோம். நாங்கள் எல்லாமே முடிச்சதும் என்னால் நெக்ஸ்ட்டு விலாக் எடுக்க முடியல. ஏன்னா வீட்டில் நிறைய வேலை இருக்கிறதுனால எல்லாம் அதை பார்க்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் உங்களுக்கு சாமிக்கெல்லாம் படித்ததும் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி சமையல் வந்துட்டு உருளைக்கிழங்கு தொக்கு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், சுண்டல், வடை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு தான் நான் காமிச்சிருந்தேன். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அதுக்கப்புறம் பாயசம் செஞ்சுருந்தாங்க. கொழுக்கட்டை A to Bல வாங்கினது தான். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மக்களே, குட் ஈவினிங். இப்போ டைம் நியர்லி ஒரு 6 ஆக போகுது. நாங்கள் சாமி கும்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. இப்போ தான் சாமி கரைக்க போகிறோம். எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருக்க பீச்சில் தான். ஸோ வாங்க காமிக்கிறேன். பீச்சுக்கு போனதும் செம்ம கூட்டம், அங்கே பயங்கரமாக கூட்டம். ஏன்னா நிறைய பேர் கரைக்கு வந்திருந்தாங்க. எங்கள் பிள்ளையாரை நாங்கள் பீச்சில் கரைக்கணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவன் தான் என்னோடய சிம்பா. நான் அவனையும் பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். நார்மலாக இந்த பீச் ரொம்ப காலியாக தான் இருக்கும். ஆனால் விநாயகர் சதுர்த்தின்றதுனால எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் நீங்களே. ஸோ நாங்கள் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக கற்பூரம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. எல்லோரும் பிள்ளையாரை தூக்கி தூக்கி அடித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு கரைச்சிட்டு இருந்தாங்க. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. நாங்கள் சரி, அங்கே ஒரு அண்ணா நிறைய பேரோட பிள்ளையார் வாங்கிட்டு போய் கடலில் கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டு இருந்தார். ஸோ அவர்கிட்டயே நாங்களும் கொடுத்துட்டோம். பாருங்கள், அது நம்ம வீட்டு பிள்ளையார் தான். அதை தான் அந்த அண்ணா தூக்கிட்டு போகிறாரு. அவ்வளோதான், அவர் உள்ளேயும் போட்டுட்டாரு. ஸோ பிள்ளையாரை நல்லபடியாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் விட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் பிள்ளையாரெலாம் போட்டு வந்தாச்சு. சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. ஸோ தேங்க்யூ மக்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். பாய்.